அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நாம் இந்த வீடியோல இணையவழி பரீட்சை வினாத்தாள்கள் எவ்வாறு தயாரித்தல், மாணவர்களுக்கு எவ்வாறு பரீட்சையை நடத்துதல் சம்பந்தமான விரிவான விளக்கத்தை தான் இந்த காணொலியில் பார்க்க போகின்றோம். இந்த காணொலி அநேகமானோருக்கு பயனுள்ளதாக அமையும் என நம்புகின்றேன். முதலாவது குரோம்க்கு போயிட்டு, குரோம்ல இருந்து கூகுள் போயிட்டு, கூகுள்ல நாம கூகுள் ஃபார்ம்ஸ்னு சொல்லி டைப் பண்ணுவோம். கூகுள் ஃபார்ம்ஸ் டைப் பண்ணி ஓகே பண்ணுவோம். அது உங்களுக்கு போன்லயே தான் செய்து காட்டுறேன். இதே முறை தான் நீங்க லேப்டாப்லயோ மெஷின்ல செய்தீங்கன்னா இதே முறை தான். அது அடுத்தது கூகுள் ஃபார்ம்ஸ் கிரியேட்னு சொல்றத கிளிக் பண்ணுங்க. நெட்வொர்க் கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு. ரைட், இதுல பாத்தீங்கன்னா தெரியும் கோ டு கூகுள் ஃபார்ம்ஸ்னு இருக்கு. அதை நீங்க என்ன செய்யணும், முதல்ல கிளிக் பண்ணணும். ரைட், இப்போ இதுதான் கூகுள் ஃபார்ம்ஸ்ல முதலாவது திரை. இந்த கூகுள் ஃபார்ம்ஸ்ல முதல்ல நாம என்ன செய்யணும், இந்த செட்டிங்ஸ் செய்து கொள்ளணும். அதாவது இந்த வலது பக்கம் மேல மூலையில பாருங்க 3 டாட் இருக்கு. அதை நீங்க என்ன செய்யலாம், கிளிக் பண்ணிட்டு செட்டிங்ஸ் செய்து கொள்ளணும். செட்டிங்ஸ்ல பாத்தீங்கன்னா இந்த மூன்றாவதா இருக்கு குயிஸ்னு சொல்லி இருக்கு. அதை நீங்க ஓகே பண்ணி இந்த மேக் திஸ் அ குயிஸ் அதை என்ன செய்யணும், ஓகே பண்ணணும். இதை ஓகே பண்ணீங்கன்னு சொன்னாதான் மாணவர்களுக்கு சரியான விடை எது, பிழையான விடை எது, அதற்கான புள்ளிகள் எல்லாமே சரியா உங்களுக்கு போய் சேரும். இந்த செட்டிங்கை செய்த பிறகு நீங்க என்ன செய்யலாம், சர்வ் கொடுக்கணும். சர்வ் கொடுத்த பிறகு முதலாவதா இங்க பாருங்க அன்டைட்டில் ஃபார்ம்னு இருக்கு. அதை நாம என்ன செய்யலாம், வினாத்தாளோட தலைப்புகளை நீங்க கொடுக்கலாம். உதாரணமா தமிழ்னு சொல்லி கொடுக்குறேன். தமிழ் இங்க நீங்க உங்களுடைய பெயரோ அல்லது உங்களோட பாடசாலையில பெயரோ, இப்போ உதாரணமா நான் பாடசாலை பெயரோ கொடுக்குறேன். வளையத்தையும் கொடுக்கலாம். ரைட், இப்படி கொடுக்கலாம். பெரும்பாலும் இப்ப மாணவர்களுக்கு வினாத்தாள் கொடுத்தா அவங்களோட பெயரை நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா. அதனால முதலாவது நம்ம என்ன செய்வோம்னு சொன்னா, முதலாவது இந்த அன்டைட்டில் கொஸ்டின்ஸ்ங்கிறத கிளிக் பண்ணி அந்த இடத்துல நம்ம என்ன செய்வோம், பெயர்னு எழுதுவோம். பெயர்னு சொல்லி டைப் பண்ணின பிறகு இங்க பாருங்க விடையில மல்டிபிள் சாய்ஸ்னு சொல்லி இருக்கு. அந்த இடத்தை நம்ம கிளிக் பண்ணி ஷார்ட் ஆன்சர், அப்பதான் உங்களுக்கு பெயர் எழுதுவதற்கான இடைவெளி அங்க கிடைக்கும். இந்த ஒவ்வொரு வினாவும் விடையும் சரியா டைப் பண்ணி முடிச்ச பிறகு இந்த பாத்தீங்கன்னு சொன்னா இடது பக்கம் வலது பக்கம் கீழே பாத்தீங்கன்னு சொன்னா ரெக்வயர்ட்னு சொல்லி இருக்கும். அதை நீங்க என்ன செய்யணும், கட்டாயம் ஓகே பண்ணணும். அதுக்கு பிறகு அடுத்த கேள்வி, இரண்டாவது கேள்வியை நீங்க பார்க்கணும்னு சொன்னா இந்த பிளஸ்னு இருக்கு, அதை கிளிக் பண்ணோம்னு சொன்னா இரண்டாவது கேள்வி டைப் பண்ணா முதல்ல நம்ம பெயர் தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்தது நம்ம பாடசாலையை தெரிந்து கொள்ளணுமா இருந்தா நம்ம என்ன செய்யலாம், பாடசாலை இந்த பெயரை கேட்கலாம். விடை கொடுக்க வேண்டிய இடத்துல நம்ம இந்த மல்டிபிள் சாய்ஸ்ங்கிறத கிளிக் பண்ணி இந்த ஷார்ட் ஆன்சர் கொடுக்கலாம். அதே போல மாவட்டம் கேட்கலாம், வளையம் கேட்கலாம். அது மாதிரி ஒரு மாணவனுடைய விவரம் தெரிந்து கொள்ளும் வகையில நீங்க எடுத்துக்கலாம். வினாவும் விடையும் தரப்பட்ட பின்னர் நீங்க இந்த ரிக்வயர்ட்ங்கிறத என்ன செய்யணும், ஓகே பண்ணணும். ஓகே பண்ண பிறகு அடுத்து நம்ம முதலாவது கேள்வி ஒண்ணு டைப் பண்ணுவோம். கேள்வி முதலாவது நான் உதாரணமா நான் தாயின் எதிர்ப்பதம் யாதுன்னு கேட்கிறேன். தாய் என்பதன் எதிர்ப்பதம். ரைட், இப்போ கொடுத்த பிறகு நீங்க இந்த முதலாவது கேள்விக்கு ஏதாவது ஒரு கேள்வியில உங்களுக்கு படங்கள் ஏதாவது சேர்க்கணுமா இருந்தா நீங்க இந்த பாருங்க இந்த கேள்வியோட அந்த லைன்லயே பாருங்க ஒரு இமேஜ்க்கான குறியீடு இருக்கு. அதை நீங்க என்ன செய்யலாம், ஓகே பண்ணி உங்களுக்கு ஏதாவது படங்கள் சேர்க்கணுமா இருந்தா அதை ஓகே பண்ணி சேர்க்கலாம். இந்த பாருங்க கேமராவில் எடுக்கலாம், இந்த போட்டோஸ்ல எடுக்கலாம், மற்றது கூகுள் டிரைவ்ல எடுக்கலாம், கூகுள்லயும் நீங்க சர்ச் பண்ணி எடுக்கலாம். உதாரணமா நான் இந்த போட்டோஸ்ல நான் எடுக்கிறேன்னு சொன்னா போட்டோஸை கிளிக் பண்ண பிறகு என்ன செய்யும்னு சொன்னா அந்த போட்டோஸ்ல உள்ள படங்களை நம்ம என்ன செய்யலாம், அதுக்கு இன்சர்ட் பண்ணலாம். இப்ப அந்த படத்தை நம்ம கிளிக் பண்ண பிறகு இன்சர்ட்னு கேட்கும், இன்சர்ட்னு கொடுக்கணும். நெட்வொர்க் ஸ்லோனால கொஞ்சம் லோட் ஆகுது. ரைட், ஓகே.
படம் சேர்த்த பிறகு சில நேரம் இந்த படத்தை நீங்க ரிமூவ் பண்ணணுமா இருந்தா ஒன்னும் பிரச்சனை இல்லை. இந்த அதே படத்துக்கிட்டே இந்த இடத்துல பாத்தீங்கன்னு சொன்னா 3 டொட் விளங்குது, அந்த இடத்த கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னா டிலீட் அப்படின்லாம் உங்களுக்கு கேட்கும். டிலீட் சேஞ்ச் அப்படின்னு சொல்லி எல்லாம் கேட்கும். இந்த படத்தை கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னா இந்த இடத்துல பாருங்க, இந்த இடத்துக்கு சென்டருக்கு கொண்டாடலாம். இதை உங்களுக்கு ஏத்த மாதிரி இந்த படத்தை என்ன செய்யலாம், ஒரு இடங்களுக்கு கொண்டு போகலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த ரிமூவ் பண்றேன்னா ரிமூவும் பண்ணிக்கலாம். இப்ப நான் இந்த இடத்துல அந்த படம் பொருத்தமானது இல்லாதனால நான் என்ன செய்துட்டேன், அதை ரிமூவ் பண்ணிட்டேன். அதே போல நீங்க விடைக்கும் படங்கள் சேர்க்கணுமா இருந்தா நீங்க இந்த ஆப்ஷன்ங்கிற இருக்கு இல்லையா, அந்த இடத்துல விடையை டைப் பண்ணீங்கன்னு சொன்னா, இப்ப உதாரணமா அண்ணா, ரைட், இந்த இடத்துக்கிட்ட ஒரு புகைப்படம் சேர்க்கணுமா இருந்தா இப்ப இந்த இடத்துல படம் சேர்க்கறது பொருத்தமா இருக்காது, அதனால நான் சேர்க்கல. இந்த பக்கத்திலேயே பாருங்க ஒரு படம் இருக்கு, அந்த இமேஜ் குறியீடை கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னா போட்டோ இன்சர்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது ரெண்டாவது விடையை எடுக்கும்போது ஆப்ஷன் 2ல தந்தை, தந்தை. மூன்றாவது மாமா. நான் 3 விடை மட்டும் தரேன். சரி, ரைட், ஓகே. இப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இந்த வினாவும் எழுதியாச்சு, டைப் பண்ணியாச்சு, விடைகளையும் டைப் பண்ண பிறகு இந்த ரெக்கார்டுங்கிறத என்ன செய்யணும், ஓகே பண்ணும். ஓகே பண்ண பிறகு நாம இந்த விடையை, நம்ம சரியான விடையை நாம ஏற்கனவே கிளிக் பண்ணி வைத்தாதான் மாணவர்களுக்கு பிழையாக செய்த பிறகுமே என்ன செய்யப்படும், சரியான விடையை அவங்களுக்கு காட்சிப்படுத்தப்படும். ஆகவே இந்த பாருங்க, இந்த விடைகளுக்கு கீழே பாருங்க ரைட் கிளிக் ஒன்று இருக்கு, அந்த ரைட் கிளிக் கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னா அதற்கான புள்ளி வரும். நான் உதாரணமா 2 புள்ளி சேர்க்கிறேன். ரைட், 2 புள்ளி சேர்த்த பிறகு இங்க சரியான விடை தந்தை, அதனால தந்தையை நான் கிளிக் பண்ணேன்னா அங்க கிளிக் வருது. ரைட், இங்கனைக்குல நீங்க இந்த கேள்வி விடைகள் சம்பந்தமான விளக்கமோ அல்லது வீடியோவோ அல்லது லிங்கோ ஏதாவது நீங்க குறிப்பிடணுமா இருந்தா இந்த எட் ஆன்சர் ஃபீட்பேக்னு சொல்லியிருக்கு, அந்த இடத்துல நீங்க என்ன செய்யலாம், அப்படி கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான தகவல்களை, சரியான விடைகள் சம்பந்தமான விளக்கங்களை நீங்க கொடுக்கலாம். நான் இந்த இடத்துல கொடுக்கல. ரைட், இப்ப கொடுத்த பிறகு நீங்க டன் கொடுத்தீங்கன்னு சொன்னா இப்படி ஒவ்வொரு வினாக்கள் நீங்க கேட்டுக்கொண்டே போகலாம். மல்டிபிள் சாய்ஸ் இந்த கிளிக் பண்ணி பாருங்க, மல்டிபிள் சாய்ஸ் இருக்கு, பேராகிராஃப் அடிப்படையில விடைகள் தருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்படி ஒவ்வொரு முறைகள்ல இருக்கு. பொருத்தமான முறையை நீங்க என்ன செய்துக்கலாம், தெரிவு செய்து கொள்ளலாம். இப்போ அடுத்த கேள்வி செய்யணுமா இருந்தா என்ன செய்யலாம், இந்த பிளஸ் இருக்கு இல்லையா, அந்த பிளஸ் கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னா அடுத்த கேள்வி என்ன செய்து கொள்ளலாம், கிளிக் பண்ணிக்கொள்ளலாம். ஒருவேளை இந்த விடை உங்களுக்கு பொருத்தமானது இல்ல அப்படின்னு சொன்னீங்கன்னு சொன்னா இந்த பக்கத்துல பாருங்க இந்த தர அடையாளம் இருக்கு, அதை என்ன செய்யலாம், கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னா அந்த விடை இல்லாம போயிடும். சரியா, அடுத்தது இப்போ நாம எல்லாமே ஓகே, இப்ப இதெல்லாம் முடிஞ்சதுன்னு சொன்னா நம்ம என்ன செய்யலாம், இப்ப நாம சப்மிட் பண்ண போறோம். ரைட், எனக்கு இந்த 2வது கேள்வி நான் எடுக்கல, அதனால இதை ரிமூவ் கொடுக்குறேன். கொடுத்த பிறகு சரி, ரைட், அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த ரெஸ்பான்ஸ் சம்பந்தமான விடயங்களை நான் சொல்றேன். ரெஸ்பான்ஸ் இங்க இல்ல, அதாவது நீங்க மாணவர்களுக்கு இது எத்தனை பேர் இந்த பரீட்சையை செய்திருக்கார்கள், யார் யார் செய்திருக்கார்கள், முதலாவது வினாக்களுக்கு எத்தனை பேர் சரி எடுத்திருக்காங்க, இரண்டாவது வினாக்களுக்கு எத்தனை பேர் சரி எடுத்திருக்காங்க, எவரேஜ், அந்த மாதிரி முழு விவரங்களுமே இந்த ரெஸ்பான்ஸுக்குள்ள உங்களுக்கு தரப்படும். அதை நீங்க என்ன செய்யலாம், பிடிஎஃப் மாத்தி நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம், எல்லாம் செய்து கொள்ளலாம். அதனால இது வந்து மிக சிறந்த ஒரு இணையவழி பரீட்சைக்கு உகந்த ஒரு செயற்திட்டமாக இது காணப்படுகின்றது. சரி, இப்போ நாம இதை என்ன செய்ய போறோம், இந்த சென்ட் கொடுக்க போறோம். அதாவது நான் எதை கிளிக் பண்ணேன்னு சொன்னா இந்த பாருங்க வலது பக்கம் மேல இந்த முக்கோணம் மாதிரி ஒரு சென்ட் குறியீடு இருக்கு, அதை நம்ம கிளிக் பண்ணோம்னு சொன்னா சென்ட் ஆகும். இந்த இடத்துல நீங்க இமெயிலுக்கு அனுப்பணும், அதை இமெயிலுக்கு அனுப்பலாம். இப்ப எங்களுக்கு இமெயிலுக்கு அனுப்ப முடியாது, அதனால மாணவர்கள் பெரும்பாலும் வாட்ஸ்அப் பாவிக்கிறதுனால அவங்களுக்கு நம்ம லிங்க் தான் அனுப்பணுமா இருந்தா இந்த பக்கத்திலே பாருங்க சென்வியாவுக்கு பக்கத்திலே நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இந்த லிங்க் குறியீடு, அதாவது 2வதாக இருக்கும் இந்த குறியீடு இருக்கு, அதை நீங்க இங்க என்ன செய்யலாம், இந்த கொப்பின்னு இருக்கதை கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னா கொப்பி ஆகிரும். இதை நம்ம என்ன செய்யலாம், வாட்ஸ்அப்லயோ உங்களுக்கு எதுல அனுப்பணுமோ அந்த லிங்க் உங்களுக்கு என்ன செய்யலாம், அனுப்பலாம். பிறகு நம்ம இதெல்லாம் க்ளோஸ் செய்து முடிச்ச பிறகு நம்ம என்ன செய்யலாம், இது எதுல சேவ் ஆயிருக்குன்னு சொல்லி நமக்கு தெரியாது. ஆகவே நம்ம இதை என்ன செய்வோம், இது பெரும்பாலும் இல்லை, இது எது சேவ் ஆகும்னு சொன்னா கூகுள் டிரைவ்ல தான் சேவ் ஆகும். அப்ப நம்ம என்ன செய்யலாம், கூகுள் டிரைவ்ல போயிட்டு எதுல நீங்க சேவ் பண்ணிருக்கீங்களோ அதை நம்ம என்ன செய்யலாம், ஓகே பண்ணி நம்ம எடுத்துக்கொள்ளலாம். சரி, இந்த காணொளி அனைவருக்கும் பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று நம்புகின்றேன். மீண்டும் ஒரு காணொளியினூடாக உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.